உங்களுக்கு எப்பொழுது இந்த வீடியோ கண்ணில் படுகிறதோ பெருமாளையும் மகாலட்சுமியும் சனீஸ்வரனையும் நீங்கள் வணங்கி பாருங்கள். 12 ராசிகளில் உழைப்புக்கு உயிர் கொடுக்கும் ராசி உழைப்பே உயர்வு என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தமான மகரத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த வம்புக்கும் தும்புக்கும் செல்ல மாட்டார்கள். அநேகமாக இவர்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டு பிடிக்காது. மகரத்தில் பிறந்தவர்கள் ஏழ்மையாக பிறந்தாலும் நடுத்தர வயதிற்குள் தனக்கென்று ஒரு ஸ்டேட்டஸை வளர்த்து விடுவார்கள். உழைப்பு உழைப்பு என்று தன் வாழ்நாளில் ஊர் சுற்றி கூட சரியாக பார்க்காமல் தன்னுடைய சுக வாழ்வை சரியாக அனுபவிக்காமல் ஓவர் டியூட்டி செய்பவர்கள் அனைவரும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதிலும் இரவு வேளையில் வண்டி ஓட்டுவதாக இருக்கட்டும், ஒரு மில்லில் வேலை செய்வதாக இருக்கட்டும், ஏன் இவர்கள் விவசாயியாக இருந்தால் கூட இரவில் அந்த விவசாய நிலத்திற்கு தண்ணி கட்டுவார்கள். இரவு பகல் என்று பார்க்காமல் உழைப்பையே நம்பக்கூடியவர்கள் இந்த மகரத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி. தன்னுடைய கடின உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள் என்றால் அது மகர ராசி என்று அடித்து சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுடைய தாய் தந்தை ஒரு விவசாயியாகத்தான் இருப்பார்கள், அல்லது அக்ரிகல்ச்சரில் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டு இருப்பார்கள், அல்லது ரியல் எஸ்டேட்டிலேயாவது சம்மந்தப்பட்டிருப்பார்கள். இவர்கள் தாய் தந்தைகள் எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் கடைசி காலம் வரை அவர்கள் உழைத்து தான் வாழ்வார்கள், உழைத்து தான் தின்பார்கள். உடலை எப்போதும் உடற்பயிற்சி கட்டோடு வைத்திருப்பார்கள். சனி பயிற்சி என்பது முதலில் நீங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவான் உங்களுக்கு முழுக்க முழுக்க சுப கிரகமாக இருக்கிறார். சனிக்கு ஒப்பான இன்னொரு கிரகம் உங்களுக்கு சுக்கிரன். ஆக மகர ராசிக்கு யோகாதிபதி யார் என்றால் சனி பகவானும் சுக்கிர பகவானும் தவிர குரு பகவான் சமநிலை தான் இருப்பார். குரு பகவான் சுக்கிரன் பார்வை பெறும் பொழுதோ சனியின் பார்வை பெறும் பொழுதோ தான் குரு பகவான் ஒரு 70% நன்மை செய்வார். இல்லை என்றால் 50% தான் நன்மை செய்வார். குரு பயிற்சி ஆனவனே ஆகா ஓகோ என்று பலரும் பல பதிவுகள் போடுவார்கள். எந்த ராசிக்கு எந்த கிரகம் முழு சுபராகும் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நமக்கு யார் நல்லது செய்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மிக மிக அவசியம். ஒருவர் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவர் என்னதான் நமக்கு உயிரையே எடுத்து கொடுத்தாலும் அவரை நாம் நம்பாத காரணத்தால் அவர் செய்யக்கூடிய நன்மைகள் நமக்கு சரியாக தெரியாமல் போய்விடும். அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி யார் என்றால் தன்னுடைய லக்னாதிபதி சனி பகவானே என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் சனி பகவான் தன்னுடைய லக்னத்துக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். ஆனால் என்ன ஒரு விஷயம் என்றால் சனி பகவான் சந்திரனோடு சேரும்போது மகர ராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது சனியும் சந்திரனும் சேரும் பொழுது புணர்ப்பு தோஷமாக மாறி உங்களுடைய மன வாழ்க்கையிலும் சிறு சிறு இடையூறுகள் வாக்குவாதத்தை ஏற்படுத்துவார். அவ்வளவுதானே தவிர அதில் ஒரு சிலருக்கு கிரகநிலை சரியில்லை என்றால் டிவர்ஸே ஆகும். ஆனால் எந்த காரணம் கொண்டு மறந்து கூட பஞ்சத்தை ஏற்படுத்த மாட்டார். சனி பகவான் முழுக்க முழுக்க மகர லக்னத்துக்கு யோகாதிபதி என்பதை புரிந்து கொண்டால் தான் உங்களுக்கு அந்த யோகத்தை முழுமையாக கிடைக்க செய்வார். சனி பகவான் மற்ற ராசிக்கெல்லாம் இருள் கிரகமாக திகழ்வார். ஆனால் மகரத்திற்கு மட்டும் ஒளி கிரகமாக திகழக்கூடியவர். பிடி வாதியார், உடற்பயிற்சி கூடம், WW தடகளை போட்டி இதிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடியவர்கள். மகரத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும் அதிக சதைப்பற்று இல்லாமல் மிதமான சதைப்பற்றோடு வலுவான உடலோடு இருப்பார்கள். மற்றவர்களால் 50 கிலோ தூக்க முடியும் என்றால் இவர்களால் 100 கிலோ தூக்க முடியும். இந்த அளவுக்கு உடல் வலிமையை இறைவன் கொடுத்திருப்பார். அதே போல் மன திடத்தையும் கொடுத்திருக்கிறான். தன்னுடைய உடலில் எவ்வளவுதான் பலம் இருந்தாலும் அனாவசியமாக சண்டைக்கு செல்ல மாட்டார்கள். பொதுவாக ஸ்ட்ரீட் ஃபைட் இவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் வம்புக்கு வந்துவிட்டால் தன்னுடைய சுயரூபத்தை காட்டி விடுவார்கள். இவர்கள் கசகசவென்றெல்லாம் சண்டை போட மாட்டார்கள். ஒரே அடி 2 அடி தான், எதிரிகள் கீழே விழுந்து விடணும். அந்த அளவுக்கு இவருடைய ஆக்ரோஷமும் இவருடைய வேகமும் இருக்கும். ஆனால் தன்னை தீண்டாதவரை யாரையும் இவர்கள் சீண்ட மாட்டார்கள். அந்த அளவுக்கு பெருமிதம் கொண்ட ராசி இந்த மகர ராசி. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டு உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து கொண்டு இருப்பார். முதலில் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், சனி பகவான் சந்திரனோடு சேரும் போதெல்லாம் புணர்ப்பு தோஷத்தை ஏற்படுத்துவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மன சங்கடத்தை ஏற்படுத்துவார்.
அதனால் உங்களுக்கு வருமானம் கிடைத்தாலும் கூட அது உங்களுக்கு பெரிதாக தெரிவதில்லை. அதனால் சனி பகவான் நீங்கள் வரவேற்காமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் அதனுடைய நஷ்டம் உங்களுக்கு தான். மகர ராசிக்காரர்கள் சனி பகவானை வணங்க வேண்டும், சுக்கிர பகவானை வணங்க வேண்டும், மகாலட்சுமியை நீங்கள் வணங்க வேண்டும். தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வணங்குவது சுமாராகத்தான் இருக்கும். மகாலட்சுமியும் பெருமாளையும் நீங்கள் வணங்குவது சிறப்பாக இருக்கும். சனீஸ்வரனை வணங்குவதும் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எப்பொழுது இந்த வீடியோ கண்ணில் படுகிறதோ அன்றைய நாள் முதல் பெருமாளையும் மகாலட்சுமியும் சனீஸ்வரனையும் நீங்கள் வணங்கி பாருங்கள். உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது 100% உண்மையா இல்லையா என்று வணங்கிவிட்டு அதனுடைய பிரதிபலனை பார்த்துவிட்டு நீங்கள் கமெண்ட் செய்யலாம். இயற்கை ஜோதிடம் பொதுவாக அனைத்து ராசிக்கும் ஒரு கருத்தை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். எந்த தசாபுத்தி மாறினாலும் எந்த கோச்சாரம் மாறினாலும் உங்களுடைய நிலைகள் மாறவில்லை என்று நீங்கள் கவலை கொள்கிறீர்களா? அதற்கு என்ன காரணம் என்று மிக தெள்ளத் தெளிவாக இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறது. அனைத்து ராசிக்கும் இந்த பதிவிலும் ஒரு சில துளிகளை எடுத்து உரைக்கிறேன். உங்களுடைய திருநாமம், அதாவது உங்களுடைய பெயர், உங்களுடைய ஐடி உங்களுடைய கிரக நிலைக்கு ஏற்ப சரியாக இருக்கிறதா என்று நீங்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் சிவனை எடுத்துக்கொண்டால் கூட எல்லா ஊரிலும் சிவன் என்று அழைக்க மாட்டார்கள். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் என்று அழைப்பார்கள், சிதம்பரத்தில் நடராஜ பெருமாள் என்று அழைப்பார்கள். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேரில் தான் அந்த கடவுளே இயங்கிக் கொண்டிருப்பார். அதே போல நம்ம எல்லோரும் மனித இனத்தால் ஒருவராக இருந்தாலும் அவரவர் குணத்தால் நாம் மாறுபடுகிறோம். அந்த குணம் எந்த மூலியமாக இயங்குகிறது என்றால் நட்சத்திர வாயிலாகத்தான் நம்முடைய எண்ண அலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நட்சத்திர முறைப்படி முன்னோர்கள் எழுத்துக்களை சூஸ் பண்ணி இந்த நட்சத்திர எழுத்தில் தான் பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஆனாலும் அதிலும் சில தவறுகள் குளறுகள் ஏற்படுகிறது. நட்சத்திரப்படி முதல் எழுத்து ஜா, ஜி, ஜூ, ஜே, கா, கி, கு, கே என முதல் எழுத்தை அவர்கள் தீர்மானித்தார்கள் அன்றைய காலத்தில். ஆனால் இன்றைய வளர்ச்சிப்படி அந்த முதல் எழுத்தை மட்டும் நாம் தீர்மானித்தால் பத்தாது, அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்களை நாம் தீர்மானிக்க வேண்டும். அதுதான் உண்மையான அனுபவமாகும். ஒரு காலத்தில் நமக்கு புள்ளி வைத்து காட்டியிருந்தால் நம்ம அதில் கோலம் போட்டு காட்ட வேண்டும். அதுதான் நம்மளுடைய தனித்திறமையாகும். எத்தனையோ தொழிலில் எத்தனையோ பரிமாண வளர்ச்சிகள் வந்துவிட்டது. விஞ்ஞானத்திலும் மெய்ஞானத்திலும் எவ்வளவோ பரிமாற்றங்கள் வந்துவிட்டது. அதனால் சக ஜோதிடர்கள் இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருப்பதை உணர்ந்து ஒவ்வொரு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் எந்த மாதிரியான பெயர்கள் வைக்க வேண்டும், அடுத்தடுத்து எழுத்துக்கள் எப்படி சேர்க்க வேண்டும் என்று சரியாக வைத்து விட்டால், ஒருவருடைய ஐடி சரியாக இருந்து விட்டால், ஒருவருடைய திருநாமங்கள் சரியாக அமைந்து விட்டால், ஒருவருடைய பெயர்கள் சரியாக அமைந்து விட்டால், பெயர், திருநாமம், ஐடி எல்லாமே ஒன்றுதான். ஏனென்றால் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவது அவர்கள் பெயர்தான். அந்த பெயருக்கு அடித்தளமாக அமையக்கூடியது ஒவ்வொருவரின் கையெழுத்து. அந்த கையெழுத்து தான் அவர்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது. ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுப்பதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கையெழுத்து தான் யூஸ் பண்ணுகிறோம். அதனால் நம்முடைய கையெழுத்து நம்ம கிரகநிலைப்படி சரியாக இருக்கிறதா என்று பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அதே போல் திருமண வாழ்வில் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் சமநிலையான நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். என்னதான் உயிருக்கு உயிராக காதலித்திருந்தாலும் திருமண நாட்கள் அன்று நிகழக்கூடிய கிரக மதிப்பில் ஆணுக்கு தகுதி அதிகமாக இருந்து பெண்ணுக்கு தகுதி கம்மியாக இருந்தால் அந்த ஆண் அந்த தகுதி குறைவாக இருக்கக்கூடிய பெண்ணுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவார்கள். அதே போல் பெண்ணுக்கு அதிகமாக இருந்து ஆணுக்கு குறைவாக இருந்தால் அந்த பெண் அந்த ஆணின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவார்கள். அதனால தான் உயிருக்கு உயிராக காதலித்தவர்கள் கூட திருமணத்துக்கு பிறகு அவருடைய ப்ளஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த கண்களுக்கு அவருடைய மைனஸ் மட்டுமே தெரிய வரும். அதனால்தான் மனக்கசப்பு ஏற்படுகிறது. இது இயற்கை ஜோதிடம் மிக ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்திருக்கிறது. அதனால்தான் இயற்கை ஜோதிடம் வழிமுறைப்படி யாரெல்லாம் உங்களுடைய திருமண நாட்களை அமைத்துக் கொள்கிறீர்களோ வசதி வாய்ப்போடு வாழ்வது மட்டுமல்லாமல் என்றென்றும் இணைப்பிறையாமல் விவாகரத்து என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் நல்ல அதிர்ஷ்டமுள்ள குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கும். நல்ல நாட்களை திருமண நாட்களாக நம்ம தேர்வு செய்வதால் ஆண்மை குறைபாடு உள்ளவர்களுக்கு கூட ஆண்மை வீரியம் ஏற்படும், கர்ப்பப்பை கோளாறு உள்ளவர்களுக்கு கூட கர்ப்பப்பை வீரியங்கள் ஏற்படும். இந்த நவகிரக சுழற்சியில் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. நம்ம பிறப்பு இறப்பு வேண்டும் என்றால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் நாம் இன்னொரு பிறவியை பெற்றெடுக்கக்கூடிய ஆளாக இருக்கும் பொழுது அந்த மதிப்புக்குரிய நாட்களை நாம் ஆய்வு செய்துதான் திருமணம் செய்ய வேண்டும். பொதுவாக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களை நாம் திருமணம் செய்யக்கூடாது. பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் கெட்ட நாட்களா என்றால் அப்படி தீர்மானிக்க கூடாது. அது முழுக்க முழுக்க சுவாமிகளுக்காக தயாரிக்கப்பட்டவைகளாகும். ஊர்க்குருவி உயரப் பறந்தாலும் பருந்தாகாது என்பது போல நாம் எவ்வளவுதான் உன்னதமாக நடந்து கொண்டாலும் கடவுளுக்கு ஒப்பாக ஆக முடியாது. அதனால் கடவுளுக்கு உகந்த நாட்களில் நாம் திருமணம் செய்து கொண்டால் மட்டும் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று அன்றைய பஞ்சாங்கத்தை மட்டும் பிடித்து கொண்டே இருக்கக்கூடாது. கற்ற பாடங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நாம் புதிதாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அது வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இயற்கை ஜோதிடம் மிக தெளிவான இந்த ஆய்வு செய்து ஒருவருக்கு எந்த தசாபுத்தி வந்தாலும் எந்த கோச்சாரம் நடந்தாலும் எந்த மாற்றம் இல்லை என்று நொந்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய திருநாமம் உங்களுக்கு சரியாக அமைந்திருக்கிறதா, உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய உங்களுடைய கையெழுத்து உங்களுக்கு சரியாக அமைந்திருக்கிறதா, இன்னொரு பிறவியை ஈண்டெடுக்கக்கூடிய தகுதி பெற்ற உங்களுக்கு உங்கள் இருவரின் திருமண நாட்கள் சரியாக அமைந்திருக்கிறதா என்று நீங்கள் பரிசோதித்து, ஏற்கனவே திருமணமானவர்கள் பரிசோதித்து அந்த நாட்களில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்கள் வாழ்வில் எண்ணற்ற வெற்றிகள் குவியும். வசதி வாய்ப்பு மட்டும் இல்லாமல் ஊனமற்ற குழந்தை பிறக்காது என்பது 100% உண்மையாக இயற்கை ஜோதிடம் ஆணித்தரமாக இந்த ஆய்வை எடுத்து உரைக்கிறது. மகர ராசி உண்மைக்கும் உழைப்புக்கும் சொந்தக்காரர்கள், நேர்மைக்கும் நீதிக்கும் சொந்தக்காரர்கள். என்னுடைய வழி தனி வழி என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கென்று ஒரு ஸ்டைலான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். மகரத்தில் பிறந்தவர்கள் சாணக்கியர்கள் என்று கூட சொல்லலாம். தான் எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று, தன்னுடைய பிறப்புக்கே ஒரு அர்த்தம் வேண்டும் என்று, தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவுதான் இவர்கள் கஷ்டப்பட்டாலும் வாழ்வின் இறுதிக்குள் எப்படியாவது தன்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு முடிந்த அளவுக்கு ஒரு சிறு துளியாவது தன்னுடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வைத்துத்தான் இவர்கள் உயிரை விடுவார்கள். அந்த அளவுக்கு சந்ததிகளை நேசிக்கக்கூடியவர்கள். இறைவன் எனக்கு நீ குழந்தையாக பிறக்க எந்த ராசியிடம் உனக்கு வர வேண்டும் என்று கேட்டால் கடகராசியையும் மகர ராசியையும் தான் நான் தேர்ந்தெடுப்பேன் என் தாய் தந்தையாக. ஏனென்றால் இந்த மகரத்தில் பிறந்தவர்களும் சரி, கடகத்தில் பிறந்தவர்களும் சரி, தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழக்கூடியவர்கள், உன்னத பிறவிகள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட உன்னத பிறவியான மகரத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த வக்ரசனி யோக சனியாக மாறும். 2ஆம் இடத்தில் சனி இருப்பதை விட லக்னத்தில் சனி இருப்பதுதான் உங்களுக்கு சிறப்பு. முதலில் வக்ரசனி என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். நவ கிரகங்களில் 9 கோள்களும் ஒன்றன் பின் ஒன்று டிகிரி செல்சியத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். சூரியனுக்கு மட்டும்தான் வக்ர நிலை இல்லை. ஏனென்றால் சூரியன் ஒரே இடத்தில் நின்று சுற்றி கொண்டிருக்கும். மற்ற 6 கிரகங்களுக்கும் சூரியனை சுற்றி வரும் பாதையில் ஒருவருக்கொருவர் முந்துவதால் மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த இடத்தில் வருவரை ஸ்பீடாக செல்வதால் மற்ற கிரகனுடைய விசை ஈர்ப்பு கிடைக்காமல் போய்விடும். அந்த விசை ஈர்ப்பு சரியாக பூர்த்தி செய்வது வரைக்கும் ஒரே இடத்தில் நின்று சுழன்று கொண்டிருக்கும். அதுதான் வக்ர நிலையாகும். அப்படி வக்ர நிலை ஏற்படக்கூடிய கிரகத்தால் எப்பொழுதும் நன்மைகள் தான் ஏற்படும். அதிலும் மகர ராசிக்கு உன்னதமான கிரகம் சனி கிரகம். சனி கிரகம் வக்ரத்தால், இந்த வக்ரம் எப்போ ஏற்படுது என்றால் 19/6/2024 இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு மிக பொன்னான காலமாக அமைகிறது. இந்த வக்ர நிலை எப்பொழுது முடியும் என்றால் 4/11/24 அன்று இந்த வக்ர நிலை முடியும். இந்த வக்ர நிலை என்பது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. அனைத்து பாசிட்டிவான விஷயத்திலும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய முயற்சியை எப்பொழுது செய்ய வேண்டும் என்றால், எப்பொழுது கோச்சார நிலையில் கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் முயற்சித்தால் உங்களுடைய வெற்றிகள் கிடைக்கும். ஒருவர் எவ்வளவுதான் முயன்றாலும் கோச்சார நிலையாக தசாபுத்தி நிலையாக கிரகங்கள் சாதகமாக வராத வரை உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கும். அதுவே தசாபுத்திகள் கோச்சாரங்கள் சாதகமாக வரும்போது உங்கள் உழைப்புக்கு 2 மடங்காகவும் 10 மடங்காகவும் லாபம் கிடைக்கும். இதுதான் பொதுவான ஒரு விஷயமாகும். ஆக தற்பொழுது சனி பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறார். நீங்கள் பாசிட்டிவான செயலில் தைரியமாக முற்பட்டு உங்கள் வாழ்வில் எண்ணற்ற சாதனைகளை நீங்கள் சாதித்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.
உங்களுடைய தசாபுத்தி என்னவாக இருக்கிறது. அதற்கு முன் உங்களுடைய திருநாமங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கையெழுத்து உங்கள் கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதா என்று பரிசோதித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் உங்களுடைய திருமண நாட்கள் எந்த நாட்கள் ஆகியிருக்கிறது என்று நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ ஜோதிட வல்லுநர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் செல்லுங்கள். உங்களுக்கு பிரியம் இருந்தால் இயற்கை ஜோதிடம் நம்மிடம் வாருங்கள். உங்களுடைய திருமண நாட்களின் வேல்யூவை கண்டுபிடித்து அதில் குளறுபடி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் உங்களுடைய திருமண நாட்களை எப்படி மாற்றி நீங்கள் அமைத்துக் கொண்டு, இதற்கு 20 வயது முதல் 80 வயதாக இருந்தாலும் சரி, இந்த திருமண நாட்களை ஏன் மாற்றி அமைக்க வேண்டும் என்று பல உண்மையான தகவல்களை உங்களுக்கு எடுத்து உரைத்து, கடந்த வாழ்க்கை என்பது நம்ம வாயில் உள்ள எச்சைகள் போல, அந்த எச்சை நமக்கு வாயில் இருக்கும் வரை நாம் எச்சை என்று சொல்ல மாட்டோம், வாய் உமிழ் என்று சொல்லுவோம். அந்த உமிழ் இரத்தத்துக்கு சொந்தமானது. அதுவே காரி துப்பிவிட்டோம் என்றால் அந்த எச்சைக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை. அதே போல கடந்த வாழ்க்கை போன வரை போகட்டும். இனி வாழக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு இனிதாக மாற வேண்டும் என்றால் உங்களுடைய திருமண நாட்களை நீங்கள் மீண்டும் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் நவகிரகங்களான பேர் இயக்கமாகும். இந்த பேர் இயக்கத்தில் ஒவ்வொரு நாட்களுக்கும் கிரக சுழற்சியில் ஒரு மதிப்பு இருக்கிறது. இந்த மதிப்பின்படி திருமண நாட்கள் தம்பதியாகக்கூடிய இருவருக்கும் சமமான நாட்களாக அமைய வேண்டும். ஒருவருக்கு ஹையாக இருந்து ஒருவருக்கு லோவாக இருந்தால், அவர் ஆணாக இருந்தால் பெண்ணிடம் அடிமைப்பட வேண்டும், பெண்ணாக இருந்தால் ஆணிடம் அடிமைப்பட வேண்டும். உயிருக்குயிராக காதலித்தவர்கள் கூட திருமணத்துக்கு பிறகு ஏன் கசப்பு ஏற்படுகிறது என்று கிரக ரீதியாக இயற்கை ஜோதிடம் ஆய்வு செய்திருக்கிறது. உனக்காக நான் வாழ்வேன் என்று சூசைட் செய்யக்கூடிய நிலையில் சென்றிருப்பார்கள் திருமணத்துக்கு முன்பு காதலராக இருக்கும் பொழுது. ஆனால் திருமணத்துக்கு பின்பு அவருடைய உணர்வுகளை இவர்கள் சுத்தமாக மதிக்காமல் போய்விட காரணம், அன்றைய நாள் மதிப்புப்படி இருவரில் ஒருவருக்கு மதிப்புக்குரிய நாட்களாக இருந்து ஒருவருக்கு மதிப்பில்லாத நாட்களாக அமையும் பொழுது நீங்கள் ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டாலும் சரி, பஞ்சாங்கப்படி முறைப்படி திருமணம் செய்து கொண்டாலும் சரி, இந்த அவல நிலைகள் ஏற்படுகிறது. அதனால தான் பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களை பொதுவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, திருமண நாட்களுக்கு மட்டும். மற்றபடி சாமி கும்பிடுவதற்கு, விரதம் இருப்பதற்கு, திருக்கோவில் கும்பாபிஷேகம் செய்வதற்கு இதெல்லாம் பஞ்சாங்கம் மிக உன்னதமாக இருக்கும். ஆனால் திருமண நாட்களுக்கு பஞ்சாங்கம் உன்னத நாட்களாக அமையாது. ஒருவர் தன் வாழ்நாளில் எண்ணற்ற பரிகாரம் செய்தும் பிரயோஜனம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு, யார் ஒருவருக்கு தன்னுடைய திருநாமமும் தன்னுடைய திருமண நாட்களும் தன்னுடைய கையெழுத்தும் சரியாக அமைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த மாதிரியான தசாபுத்தி வந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஏழ்றைகள் வந்தாலும் சரி, இவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது. சிறு சிறு பாதிப்பு தான் ஏற்படும். யாருக்கு சரியானபடி தன்னுடைய திருநாமமும் தன்னுடைய கையெழுத்தும் தன்னுடைய திருமண நாட்களும் சரியாக அமையவில்லையோ அவர்களுக்கு கெட்ட திசைகள் வரும்போது அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். நல்ல திசை வரும்போது குறைவாகத்தான் லாபம் கிடைக்கும். இந்த அவலநிலை போக்கவே இயற்கை ஜோதிடம் மிக அரும்பாடுபட்டு துருவி துருவி ஆராய்ந்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம ஏதாவது ஒன்று நம் பாடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற உள் உணர்வோடு உலக சாதனையில் இடம் பிடிக்க வேண்டும் என்று லட்சியத்தோடு உலக மக்களுக்கு உன்னதமான ஒரு உண்மையை எடுத்து உரைக்க வேண்டும், அதில் நன்மைகள் விளைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்நாளில் சிலர் வஞ்சித்தாலும் அவர் இறப்புக்கு பின் அவருடைய சாதனை அந்தளவுக்கு உலக சாதனையாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இயற்கை ஜோதிடம் வாழ்நாளில் புகழ் பெறவில்லை என்றாலும் இந்த பதிவு எப்பொழுது உங்கள் கண்ணில் படுகிறதோ அப்பொழுது இயற்கை ஜோதிடத்தின் அருமை உங்களுக்கு புரியும். அதனால் பரிகாரம் பூஜை என்று நம்பி உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காமல் உங்களுடைய சுய திருநாமத்தையும் உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய சுய கையெழுத்தையும் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய உறவுகளை வளர்க்கக்கூடிய திருமணத்தையும் உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வல்லுநர் ஜோதிடர் கிடைக்கவில்லை என்றால் இயற்கை ஜோதிடத்தை நீங்கள் அணுகலாம். இதை பற்றி இன்னும் நீங்கள் விரிவாக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடம் கால் பண்ணுங்க. உன்னதமான விஷயங்களை நீங்கள் கையாண்டு நீங்கள் கடுமையாக உழைத்தால் மட்டும் போதாது, வேகத்தோடு விவேகம் கலக்க வேண்டும். நகரத்தில் பிறந்தவர்கள் கடினமான உழைப்பாளிகள். அந்த கடினமான உழைப்பாளிகளுக்கு
உழைப்போடு அதிர்ஷ்டங்களும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பதிவை நாம் பதிவிட்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த பதிவு உங்களுக்கு நன்மையை விளைவிக்கும் என்ற உங்களுக்கு மனசுக்கு தெரிந்தால் இந்த பதிவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யலாம். இந்த பதிவை உங்களைப் போல கஷ்டப்படுகிற மற்ற மகர ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்ய விரும்பினால் ஷேர் செய்யலாம். உழைப்புக்கும் உண்மைக்கும் சொந்தக்காராகிய மகர ராசிக்கு எல்லா வல்ல இறைவன் அருள் கிடைக்க வேண்டும். நல்ல ஆரோக்கிய உடலோடு அதிர்ஷ்டத்தோடு வளமாக வாழ வேண்டும் என இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.